ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கலாம் எஃப்ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா எலெக்ஷன் சம்மந்தமாக நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா உங்களுடைய எலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு வந்து எப்படி கலர் ஐடி கார்டு நம்ம ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா எப்படி என்னுடைய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறது, எப்படி என்னுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி என்னுடைய நேம் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே சிம்பிள் தான். அதே வெப்சைட் நீங்கள் போய்க்கிங்க ஷேர் பண்ணலாம். NVSP.in அந்த வெப்சைட் தான் இது. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் லிஸ்ட்டுக்காண்டி இதில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேமை கொடுத்து ஏஜை கொடுத்து அது மாதிரி செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஓட்டர் ஐடி கார்டு வச்சிங்கன்னா அதில் வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, இபிக் நம்பர்னு. அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்மளோட ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே எப்படி வந்தீங்க அப்படின்னா இதாவது ஃபார்ம் 8 இந்த ஃபஸ்ட் இருக்கிறதா கரெக்ஷன் ஆஃப் என்ரோல் இன் எலெக்ஷன் ரோல் இருக்குல்ல, இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற்றினா கூட மாற்றலாம். அதுக்கு இந்த ஃபார்ம் 8 இது யூஸ் ஆகும். இது வந்து ஃபார்ம் 8 இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம ஏற்கனவே நம்ம வண்ண வாக்காளர் அட்டை எப்படி பெறுவோன்னு போட்டிருந்தோம்னா அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை தேர்ந்தெடுத்துங்க, அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்துங்க, அப்புறம் நீங்கள் எந்த அசம்பிளி அப்படிங்கிற அதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. ஸ்டேட்டை தேர்ந்தெடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாவே உங்களுக்கு ஈஸியாக இது கிடச்சிரும். நீங்கள் கிளிக் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய பேர் அதை கொடுத்துக்குங்க. தமிழில் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லைன்னா அந்த கீபோர்டை கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் ரோல். பார்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கார்டுலேயே இருக்கும். ஐடி கார்டு இருக்குல்ல, அதுலேயே வந்து பார்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த தொகுதியோ அந்த தொகுதிக்கும் ஒரு நம்பர் இருக்கும். எல்லா உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட கார்டு எடுத்தால் போல அந்த தொகுதி நம்பர் இருக்கும். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா சீரியல் நம்பர் வந்து கண்டிப்பாக தெரியணும். சீரியல் நம்பர் தெரியறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா கூட அது சீரியல் நம்பர் இருக்காது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் பண்ணும்போது உங்களுடைய நேமு ஏஜ் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் கீழே உள்ள கேப்சாலாம் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்டு வச்சிங்க அப்படின்னா அது வந்து இபிக் நம்பர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த இபிக் நம்பரை கொடுங்க. அப்புறம் எந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள், கொடுத்துருக்க கேப்சா கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பரும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எலக்ட்ரோ நம்பர் கொடுத்தாச்சு, சீரியல் நம்பரும் கொடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் எந்தெந்த இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே டிக் பண்ணுங்கள். இப்போ நேம் சேஞ்ச் பண்ணணும், ஏஜ் சேஞ்ச் பண்ணணும், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஒரே டயத்தில் வந்து 3 இதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். 4வதாக பண்ண முடியாது. அதாவது 4வது மாதிரி எதுவும் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணால் அடுத்த ட்ரிப்பு தான் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு ட்ரிப்பு கரெக்ஷனில் 3 இது பண்ணலாம். இப்போ நான் நேம் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு தேவையான எதோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் கொடுத்துங்க, டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஷோ பண்ணும். நான் இப்போ நேம் மட்டும் கொடுத்துருக்கனால எனக்கு நேம் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் நேம் கரெக்டான நேமை நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன். ஓட்டர் இல்லை பழசில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக நேம் இங்கே டைப் பண்ணி அது இங்கே தமிழில் வரும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க இங்கே போய். அப்புறம் இங்கே உள்ள எதுவுமே கொடுக்க வேணாம். இங்கே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஆர்எஸ் நம்மளுடைய மவுஸ் சிம்பிள் வந்து ரெட் கலரில் வருது. ஏன்னா நான் அது கிளிக் பண்ணல. இது அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது கிளிக் பண்ணியிருந்தோன்னா எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணாதனால இது எல்லாமே ரெட்டில் தான் காட்டுது. இது எதுவுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் 3 இது கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டு. எனக்கு நான் ஒரு இது நேம் மட்டும் இங்கே இது பண்ணனால எனக்கு நேம் மட்டும் தான் காட்டுது. சரி, இப்போது நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஆதார் ஐடி இல்லை ஏதோ ஒன்றில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பிசிலேயோ உங்கள் மொபைல்லையோ. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து சூஸ் ஃபைல் என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கேன். அந்த ஃபைலை நான் இப்போ கொடுக்க போகிறேன். நான் ஃபைலை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இங்கே ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. தப்பாக இருந்தால் கூட நீங்கள் அதை நீக்கிடலாம். இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து கீழே எந்த பிளேஸையும் அதையும் ஆட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ தேர்தல் காலனால கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும். கவர்மெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் லேட் ஆகும். 1 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், சிலப்போ 6 மாதம் கூட ஆகலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த கரெக்டான ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் அதை ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து மெயில் ஐடி நம்பர்லாம் கொடுப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இங்கே டேட் நம்ம என்ன எப்போ அப்ளை பண்ணுறோமோ அந்த டேட் காட்டுவாங்க. இப்போது சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட இது ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணலாம். அதுக்கு அதே வெப்சைட்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டேட்டஸ் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை. இப்போ நமக்கு வந்து ஐடியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.